திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ராஜேந்திரன் என்பவர் கடந்த 3ஆம் தேதி பூச்சி மருந்து குடித்து ஆபத்தான நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவரது சகோதரரை பார்த்தோம்னால் பிணவரைக்கு அவரது உடலை எடுத்து சென்று வைத்துவிட்டு காவல்துறையினர் கடிதம் பெறுவதற்காக திருத்தணி சென்றுள்ளார். திருத்தணி சென்று மீண்டும் அவரது உடலை பார்த்தபோது அங்கு அவரது அண்ணன் உடல் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே தங்களது அண்ணன் உடல் எங்கே சென்றது என்று அவரும் அவருடன் வந்த உறவினர்களும் மருத்துவத்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது தவறுதலாக, அதாவது திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் பகுதியில் விபத்தில் இறந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த நபரின் உடலையும் அவரது அண்ணன் உடல் என்று மாற்றி பீகார் மாநிலத்திற்கு அதாவது திருத்தணி பகுதியை சேர்ந்த ராஜேந்திரனின் உடல் அனுப்பப்பட்டது தெரிய வந்தது. இதனிடையே நேற்று முழுவதும் பார்த்தோம்னால் தங்களது அண்ணன் உடலை இங்கு கொண்டு வர வேண்டும் என மருத்துவமனை மீது, அதாவது மருத்துவத்துறை அதிகாரிகள் கவனக்குறைவால் ஏற்பட்ட இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்ததாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் காவல்துறையினர் பீகார் மாநிலத்திற்கு தவறாக அனுப்பப்பட்ட திருத்தணி கூலி தொழிலாளியின் உடலை இன்று தற்போது மறுபடியும் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்து வந்த நிலையில் இந்த நேரத்தில் இந்த உடலை மறு கூராய்வு செய்ய வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்த போது உறவினர்கள் ஏற்கனவே உடல் கூராய்வு செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் மறு கூராய்வு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதே போன்று தங்களது அண்ணன் உடலை மாற்றி பீகார் மாநிலத்துக்கு அனுப்பிய மருத்துவக் கல்லூரி முதல்வர், அதே போன்று அந்த துறையை சார்ந்த மருத்துவர், அதே போன்று அந்த RM என்று அழைக்கக்கூடிய மருத்துவர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். இது போன்று கவனக்குறைவால் வேறு ஏதேனும் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவக் கல்லூரியில் உடலுக்கு டோக்கன் கூட கொடுக்க மாட்டேங்கிறார்கள். இது போன்று பல முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறி காவல்துறையினரிடம் அந்த குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் தங்களது அண்ணன் உடலை பீகார் மாநிலத்திற்கு எடுத்து சென்று மீண்டும் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரிக்கு அந்த உடலை பார்த்து உறவினர்கள் கதறியாடும் நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் இது போன்று கவனக்குறைவால் என்னென்ன நடக்கிறது மருத்துவமனையில், ஒரு குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தைக்கு டோக்கன் கட்டிவிடும் நிலையில் ஒரு உடலை யார் அனுமதி பெற்று தனது அண்ணன் உடலை தங்கள் குடும்பத்தினர் வந்த பெயர் தான் அவரது உடலை அடையாளம் காண்பிக்கப்பட்டுதான் உடற்கூராய்வு செய்ய வேண்டும். அதாவது உறவினர் உறுதி செய்தால் மட்டுமே உடற்கூராய்வு செய்ய முடியும் என்ற ஒரு விதி உள்ள நிலையில் தங்கள் அண்ணன் உடலை யார் அனுமதியோடு உடற்கூராய்வு செய்தார்கள் என்ற அதிகாரிகள் ஏன் இது போன்று இந்த மருத்துவமனையில் நடக்கிறது என்று கூறி அந்த உறவினர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை தங்கள் அண்ணன் உடலை வாங்கப் போவதில்லை என்று கூறியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை பார்த்தோம்னால் மருத்துவத்துறையிலிருந்து தங்களிடம் யாரும் இது குறித்து வருத்தமோ அதாவது அந்த வருத்தம் தெரிவிக்கவில்லை. அதே போன்று தங்களிடம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இதுவரை பேசவில்லை என்று கூறப்படும் நிலையில் இதில் மருத்துவத்துறை அமைச்சர் முழு தலையீடு பெற்று இவர்கள் தவறு செய்தவர்கள் மீது உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுத்தால் மட்டுமே தங்களது அண்ணன் உடலை வாங்கி செல்வோம் என்று அவர்கள் உறவினர்கள் காவல்துறையினரிடம் உடற்கூறாய்வு அறைக்கு முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.